So here we have the question. A double pendulum consists of two point mass m. Their identical mass attached by the massless string of length L are shown in the figure. இது ரெண்டு பெண்டுலமும் ரெண்டு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கால் அட்டாச் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி காமிச்சிருக்கேன்னா இதனுடைய லென்த்து எல், இதனுடைய லென்த்து என்னன்னா எல். இது ரெண்டுடைய லென்த் ஈக்குவல். இதனுடைய ஆங்கிள் θ1, இதனுடைய ஆங்கிள் θ2. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான கைனடிக் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இது கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க இது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கணும். இங்கே இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டுலம் ஆஃப் மாஸ் m. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெண்டு காம்போனண்ட் இருக்குது. இப்போ இதனுடைய கோஆர்டினேட் சிஸ்டத்தை என்னென்னு வச்சுக்கலாம்னா, இங்கே ஆரிஜின் வச்சுக்கிட்டு இது y ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கினா இது நெகட்டிவ் y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ்ன்னு வச்சுன்னா பாசிட்டிவ் x ஆக்சிஸ். அதாவது இந்த பிளேனில் சுற்றி வருது x ஆக்சிஸ்ன்னு வச்சுங்க. இது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கிறதால y ஆக்சிஸ் நெகட்டிவ் y ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ரெண்டு காம்போனண்ட் இருக்கும். அது ஆசிலேட் ஆகும்போது ஒன்று வந்து எக்ஸ் காம்போனண்ட், அனதர் ஒன் ஒய் காம்போனண்ட். இதை என்னன்னா இதனுடைய கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கோஆர்டினேட் என்ன டிஃபைன் பண்ணால் x1 y1 இதனுடைய கோஆர்டினேட். அப்படின்னா x1 அதாவது எக்ஸ் காம்போனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் சைன் தீட்டா. ஏன்னா இந்த தீட்டாக்கு ஆப்போசிட், θ1க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதால இதுதான் எக்ஸ் காம்போனண்ட். அதை என்னன்னு சொல்லிக்கலாம்னா எல் சைன் தீட்டா. ஆப்போசிட் காம்போனண்ட் எப்பவுமே என்ன தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலே அதை வந்து சைன் θ1 அப்படின்னு சொல்லுவோம். அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்லாம் இது மூவ் ஆகிருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒய் காம்போனண்ட் அதாவது y1 ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா அது அட்ஜசன்ட் காம்போனண்ட். அதனால இந்த காம்போனண்ட் அதாவது இந்த காம்போனண்ட் என்னன்னு சொல்லணும்னா எல் சைன் தீட்டா. நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கிறதால மைனஸ் கூட கொடுக்கலாம். ஸோ எல் சைன் தீட்டா கிடையாது, அட்ஜசன்ட் ஆப்போசிட் கிடையாது, தீட்டாக்கு அட்ஜசன்ட், அதனால எல் காஸ் θ1. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெண்டலத்துக்கான கோஆர்டினேட் தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது பெண்டலத்துக்கான கோஆர்டினேட் என்ன சொல்லணும்னா x2, y2ன்னு வச்சுக்கிங்க. இப்போ இதுவும் இட் இஸ் ஹேவிங் டூ காம்போனண்ட். இதுக்கு θ2க்கு ஆப்போசிட் காம்போனண்ட் என்னன்னு பார்க்கணும். அதே போல் அட்ஜசன்ட் காம்போனண்ட் அது வந்து y நெகட்டிவ் y. ஆனால் இதை எழுதும்போது என்னன்னா x2 எழுதும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா நமக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பெண்டலம் இவ்வளோ தொலைவு மூவ் ஆகிருக்கு, ரெண்டாவது பெண்டலம் அடிஷ்னலாக இவ்வளோ தொலைவு மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ஒன்றும் இல்லை, இதுக்கான எக்ஸ் காம்போனண்ட் என்ன கிடைச்சதோ அது x1, அதுதான் எல் சைன் θ1. அது கூட என்ன கூட்டிக்கணும் இந்த நியூ காம்போனண்ட். மேபி இது வந்து என்னென்னா எக்ஸ் ப்ரைம் கொடுக்க சொல்லிக்கலாம். அதுதான் நம்ம இந்த டோட்டல் x2. அப்படின்னா இந்த x2 என்னன்னு சொல்லணும்னா x1 plus the x prime, அதாவது அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த செகண்ட் பெண்டலம். அந்த எக்ஸ் பிரைம் என்னன்னு சொன்னா θ2க்கு ஆப்போசிட்ங்கிறதால அதை எல் சைன் θ2. அந்த எக்ஸ் பிரைம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த x2 இஸ் ஈக்குவல் டு x1 என்னன்னு ஆல்ரெடி எழுதிருக்குன்னா எல் சைன் θ1. இந்த θக்கு ஆப்போசிட் அந்த எக்ஸ் பிரைம் என்ன வந்துச்சுன்னா எல், அதுக்கு θ2க்கு ஆப்போசிட்ங்கிறதால அது லென்த் எல், இந்த லென்த் எல் தான். அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இது எக்ஸ் பிரைம் என்னன்னு சொல்லணும்னா எல் சைன் θ2. ஸோ ப்ளஸ் எல் சைன் θ2. இப்போ y2 என்னன்னு எழுதணும். ஸோ y2 எழுதுறதுக்கு அதே போல தான், வேற ஒன்றும் இல்லை, y1 ப்ளஸ், ஏன்னா ஆல்ரெடி இங்கே தான் நம்மளுடைய ஆரிஜின். y1 டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பெண்டலத்துக்கு அது என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் பெண்டலம் y பிரைம், அதாவது இந்த y1 plus y2ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு y ஆக்சிஸில், அதாவது y டைரக்ஷனில். அந்த y பிரைம் வந்து திஸ் வில் பி ஈக்குவல் டு திஸ் y பிரைம். இது இந்த ரெண்டு லென்த் ஈக்குவல். அப்புறம் θ2க்கு அட்ஜஸ்டாக இருக்கிறதால y பிரைம் என்னன்னு சொல்லணும்னா எல் காஸ் θ2. θ2க்கு அட்ஜஸ்ட்ங்கிறதால ஸோ அப்போனா இது y1 plus y பிரைம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த y1 என்னன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் மைனஸ் எல் காஸ் θ2. ஏன்னா நெகட்டிவ் ஆக்சிஸ் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் கண்டு போனால் இந்த நெகட்டிவ் y டைரக்ஷன் இருக்கிறதால மைனஸ் எல் காஸ் θ1 மைனஸ் எல் காஸ் θ2.
அவ்வளோதான். ஒன்ஸ் இதை எழுதிட்டிங்கனாலே முடிஞ்சிருச்சு. 2 பெண்டலத்துக்கான கோஆர்டினேட்டும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ ஈஸியாக கைனடிக் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சலாம். த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் கைனடிக் எனர்ஜி தெரிஞ்சிச்சுன்னா லெக்ராஞ்சியன் ரொம்ப வெரி சிம்பிள். நம்ம இங்கே கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்ன வரும்னா ஆஃப் எம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர். இங்கே வந்து 2 கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறத வெலாசிட்டி x1 dot square. ஏன்னா x1 டாட்டுக்கு வந்து the velocity of the x component of the first pendulum plus y1 dot square. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெண்டலத்துக்கான கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் செகண்ட் பெண்டலத்துக்கு என்ன அதே சேம் மாஸ் தான், அதனால் ஆஃப் எம் சேம் தான் வரும். எக்ஸ் 2 டாட் ஸ்கொயர், ஏன்னா அதனுடைய கோஆர்டினேட் x2 y2 என்னென்னு எழுதிடுச்சு. அதுக்கான வெலாசிட்டி வேணால் அதை டாட் எடுக்கணும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணால் அதில் கைனடிக் எனர்ஜி y2 டாட் ஸ்கொயர். ஸோ இதான் செகண்ட் பெண்டலத்துக்கான அது காம்பவுண்ட், அதாவது இந்த டபுள் பெண்டலத்துக்கான கம்ப்ளீட் கைனடிக் எனர்ஜி. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x1 டாட் என்ன, y1 டாட் என்ன, x2 டாட் என்ன, y2 டாட் என்ன, இதை கண்டுபிடிச்சா போதும். இங்கே ஈஸியாக டைரெக்டாக இதில் வந்து ஃபஸ்ட்டு x1 டாட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வி கேன் சூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். ஃபர்ஸ்ட் என்னன்னா x1 டாட், நமக்கு x1 என்னென்னு அங்கே எழுதியிருக்குன்னா L sin theta 1, அதனால் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா L கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. sin theta 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta 1. இதை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆர்குமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது theta 1 டாட், ஏன்னா டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். x1 டாட்னா dx1 by dt, அது மறந்துடாதீங்க, இது டைம் டெரிவேட்டிவ். அதுதான் வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பெண்டலம் இந்த x டைரக்ஷன், இதுதான் வரும். அதே போல் y1 டாட் என்ன வரும்னா இங்கே y1 என்ன கிடச்சிங்கன்னா மைனஸ் எல் காஸ் தீட்டா 1, மைனஸ்க்கு மைனஸ் எல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. காஸ் தீட்டா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா 1, சைன் தீட்டா 1. அது ஃபங்க்ஷனை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா தீட்டா 1 டாட். ஸோ அப்போது நமக்கு மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் எல் theta 1 dot sin theta 1. நமக்கு இப்போ x1 டாட் கிடச்சிச்சு, x2 டாட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து x1 y1 டாட் கிடச்சிச்சு, x2 டாட் y2 டாட் என்னன்னு எழுதணும் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க. ஸோ நமக்கு இது இங்கே எழுதிடலாம், ஏன்னா இங்கே கோஆர்டினேட் இருக்கிறதால. ஸோ x2 டாட் என்னென்னு எழுதலாம், x2 டாட் ஈக்குவல் டு இங்கே x2 டாட் இருக்குது, எல் கான்ஸ்டன்ட், அது காமனாக கூட நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம், இல்லை உள்ளார வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். உள்ளார என்ன இருக்குன்னா சைன் தீட்டா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா 1, சாரி காஸ் தீட்டா 1 தீட்டா 1 டாட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் காஸ் தீட்டா 2 தீட்டா 2 டாட், இதான் நமக்கு கிடைக்கும். வெரி குட், இதை பண்ணிச்சு. இப்போது y2 டாட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதாவது y2 வந்து டைம் டெரிவேட்டிவ் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எல்லை வெளியில் இருக்காது, காமனாக எடுத்துங்க. ஸோ மைனஸ் எல்லை வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா காஸ் தீட்டா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா 1 தீட்டா 1 டாட் மைனஸ், ஏன்னா அதுவும் காஸ்ட் தான் இருக்குது, இது காஸ் தீட்டா 2. ஸோ மைனஸ் சைன் தீட்டா 2 தீட்டா 2 டாட். ஸோ நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் வந்துடும், ஏன்னா மைனஸ் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா அந்த ப்ராக்கெட்லேருந்து எல் வெளியில் காமனாக இருக்கும். உள்ளார என்ன இருக்குன்னா தீட்டா 1 டாட் sin theta 1, இன்னொன்று என்ன ப்ளஸ் theta 2 டாட் sin theta 2. இப்போ கைனடிக் எனர்ஜி ரொம்ப சிம்பிள். இப்போ ஏன்னா கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் தேவை, நல்லா ரைஸ் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு வேறு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் m x1 டாட் ஸ்கொயர் என்ன வரும்னா எல் ஸ்கொயர்
theta 1 dot square cos square theta 1. ஸோ இதுதான் x1 டாட் ஸ்கொயர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் y1 டாட் ஸ்கொயர் என்ன வரும்னா ப்ளஸ் எல் ஸ்கொயர் theta 1 டாட் ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta 1. ஸோ ஃபர்ஸ்ட் பெண்டலத்துக்கு முடிஞ்சிச்சு. ப்ளஸ் செகண்ட் பெண்டலத்துக்கு என்ன வரும்னா ஆஃப் எம் என்ன வரும்னா x2 டாட் ஸ்கொயர் y2 டாட் ஸ்கொயர். x2 இது இங்கே இருக்குது, அதனால் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ப்ராக்கெட்டை போட்டுக்கலாம். ஏன்னா அது ரெண்டு ஸ்கொயர் வரும். எல் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர், அப்புறம் த ஹோல் ப்ராக்கெட் ஸ்கொயர். நமக்கு ஹோல் ப்ராக்கெட் என்ன வந்துச்சுன்னா காஸ் theta 1 டாட் ப்ளஸ் காஸ் theta 2 cos theta 2 dot whole square. இது first x2 square plus y2 squareக்கு வந்து என்ன வரும்னா l square. இங்கே y2 கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கோம். l square உள்ளார என்னன்னா this whole square. அப்படின்னா என்ன வரும்னா theta 1 dot sin theta 1 plus theta 2 dot sin theta 2 whole square ஒரு பெரிய ப்ராக்கெட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஆஃப் எம் கூட நம்ம காமனாக வெளியீடு எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப் எம் காமனாக வெளியீடு எடுத்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் என்னென்னா எல் ஸ்கொயர் theta 1 டாட் ஸ்கொயர் இருக்குது. அதை வெளியில் எடுத்திங்கன்னா உள்ளார காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ஸோ அது அதனுடைய வேல்யூ 1. அதனால் ஃபஸ்ட்டு பெண்டலத்துக்கு எல் ஸ்கொயர் theta 1 டாட் ஹோல் ஸ்கொயர் இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டில் நம்ம அதை போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இது அண்டர்ஸ்டாண்டபிள். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் எம் எல் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். அதை அப்படியே எக்ஸ்பென்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு பாக்கியில் எக்ஸ்பென்ஷன் கொடுங்க. காஸ் ஸ்கொயர் theta 1 டாட் ஹோல் ஸ்கொயர். இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்னா இங்கே ஆக்சுவலாக எஸ் காஸ் theta 2 ஸ்கொயர் theta 2 டாட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 2ab ப்ளஸ் 2ab என்ன வரும்னா 2 theta 1 டாட் theta 2 டாட் cos theta 1 cos theta 2 cos theta 1 cos theta 2. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா the first whole square expansion ப்ளஸ் செகண்ட் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பென்ஷன் என்ன வரும்னா the l ஸ்கொயர் ப்ராக்கெட். இங்கே ஃபஸ்ட்டு என்ன வரும்னா theta 1 டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் theta 1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு என்ன வரும்னா பி ஸ்கொயர். அதுக்கு என்ன வரும்னா theta 2 டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் theta 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்னா 2ab 2 theta 1 theta 2 ரெண்டுமே டாட் சைன் theta 1 சைன் theta 2. இப்போயே நமக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம் theta 2. இது வந்து ஒரு ப்ராக்கெட்டில் பெரிய ப்ராக்கெட்டில் போட்டுங்க. இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணிக்கலாம். த கைனடிக் எனர்ஜி is equal to என்ன வரும்னா the first term of m l square theta 1 dot whole square. the second term இதை பாருங்க of m இருக்கு, of m ரெண்டு இதுலேயும் இந்த பெரிய ப்ராக்கெட்டில் இதுலேயும் எல் ஸ்கொயர் இதுலேயும் எல் ஸ்கொயர் காமனாக ஒரு எல் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாம். எல் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்க ப்ராக்கெட்
இப்போ என்ன செய்யலைன்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், இந்த டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே cos ஸ்கொயர் தீட்டா ஒன் தீட்டா ஒன் டாட் ஸ்கொயர், இங்கே தீட்டா ஒன் டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன். நான் காமனாக என்ன எடுத்துக்கலாம்னா தீட்டா ஒன் டாட் ஸ்கொயர் வெளியில் எடுத்துக்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா cos ஸ்கொயர் தீட்டா ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன் ஒன் ஆகிடும். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா cos ஸ்கொயர் தீட்டா டூ டாட் ஸ்கொயர் தீட்டா டூ டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டூ. காமனாக என்னென்னா தீட்டா டூ டாட் ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா டூ அது ஒன் ஆகிடும். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேனா டூ தீட்டா ஒன் தீட்டா டூ காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துங்க. டூ தீட்டா ஒன் டாட் தீட்டா டூ டாட் காமனாக இருக்குது. உள்ளார என்ன இருக்குன்னா காஸ் தீட்டா ஒன் காஸ் தீட்டா டூ ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ இந்த டேர்ம் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே என்னென்னா ஆஃப் எம் எல் ஸ்கொயர் தீட்டா ஒன் ஸ்கொயர், இங்கேயும் என்னென்னா ஆஃப் எம் எல் ஸ்கொயர் தீட்டா ஒன் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எம் எல் ஸ்கொயர் தீட்டா ஒன் ஹோல் ஸ்கொயர். எல்லாம் காமனாக ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஜென்ரலாக ஒரு ஆஃப் எம் வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆஃப் எம் எல் ஸ்கொயர் வெளியில் எடுத்துக்கலாம். உள்ளார் அப்படின்னா என்ன வரும்னா ஃபஸ்ட் டேர்மில் தீட்டா ஒன் ஸ்கொயர், செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா தீட்டா ஒன் ஸ்கொயர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் தீட்டா டூ டாட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னா டூ தீட்டா ஒன் தீட்டா டூ ப்ளஸ் டூ தீட்டா ஒன் டாட் தீட்டா டூ டாட். இங்கே என்ன இருக்குன்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. நமக்கு என்ன கிடைக்குன்னா காஸ், அதுக்கான ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி. அப்படின்னா காஸ் தீட்டா ஒன் தீட்டா டூ ப்ளஸ் சைன் தீட்டா ஒன் தீட்டா டூ ஃபார்முலா என்ன காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. இதுதான் அதுக்கான ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து. ஸோ அப்படின்னா இதை தீட்டா ஒன் டாட் ரெண்டு டூ டைம்ஸ் அப்பியர் ஆகிறதால நம்ம என்ன செய்யணும்னா ஆஃப் எம் எல் ஸ்கொயர் உள்ளார என்ன வரும்னா டூ தீட்டா ஒன் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் தீட்டா டூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தீட்டா ஒன் டாட் தீட்டா டூ டாட் காஸ் ஏ மைனஸ் பி, அதாவது தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. ஸோ காஸ் theta 1 minus theta 2. ஸோ இதான் நமக்கு என்னென்னா இந்த kinetic energy. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டை ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் kinetic energyக்கான ஃபார்முலா எழுந்துட்டோம். நான் இங்கே இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஆப்ஷன் என்ன வரும்னா ஆஃப் எம் எல் ஸ்கொயர் டூ தீட்டா ஒன் ஸ்கொயர் தீட்டா டூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தீட்டா ஒன், இது காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ, இது காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் சேமாக தான் இருக்குது. இங்கே டூ தீட்டா ஒன் டாட் ஸ்கொயர், இங்கே வித்தவுட் அந்த டூ இருக்குது. அவசரப்பட்டு அடிச்சிட்டோன்னா ஆன்சர் சி போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் ஒரு டபுள் பெண்டலம் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி கோஆர்டினேட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு எளிய வழி இதுதான் உங்களுக்கு. ஸோ இதுக்கான ஃபஸ்ட் கோஆர்டினேட் ரெண்டுத்துக்கும் ரைட் பண்ண தெரிஞ்சுதான் வேலை முடிஞ்சிருச்சு.